வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான பிடிஎஃப்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பொதுத்தமிழ் மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 7200 கொஸ்டின் இருக்குது. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தனியாக, தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுது. பொதுத்தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸு ரெண்டுத்திலையும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2ல் நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏர்லியராக கொடுத்தப்ப ஆப்டிடியூட் நம்ம டாபிக் வைஸ் போயிருந்தோம், சரிங்களா? அது நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே டாபிக் வைஸ் தான் நான் போவேன். 1550 கொஸ்டினும் இதோ எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்கள் ஆப்டிடியூடில். பட் இருந்தாலும் பொது தமிழ்லையும் நம்ம இதை போகிறது நல்லது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்டெப்த் அனாலிசிஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பண்ணால் தான் நமக்கு கிளியர் கட் ஐடியா தெரியும். ஏன்னா எங்கேருந்து வருதுனே தெரியல. பிளாங்காக நம்ம சொல்கிறோம் 6 to 12 படிச்சுட்டு போங்க அப்படின்னா, நிறைய பேர் நியூ கம்மர்ஸ்க்கும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஜென்ரல் தமிழுக்கு மாறினவங்களும் சரி, ஒரு லாங்குவேஜ் பேப்பராக மட்டும் தமிழ் மட்டும் படித்தவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. தான் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த பிடிஎஃப்ஸ் கொண்டு வரோம். நான் இலக்கணம் இலக்கியத்தை மொத்தம் மூணாக பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி இலக்கணத்து உள்ள என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்கோ, திருக்குறள் தொடர்பான செய்திகள், அறநூல்கள், கம்பராமாயணம், புராண அதுவும் பிரிச்சிருக்கேன். அதுக்கு உள்ளேயும் நம்ம பிரிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ அறநூல்கள் பற்றிய அப்படின்னா இப்போ பேஜ் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேஜ் நம்பர்ஸ் வழியாக நீங்கள் போகலாம். இப்போ அறநூல்கள் 62வது பேஜ்லேருந்து இருக்குது, கரெக்டாக? இப்போ 62வது பேஜ் போனோம்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதில் அறநூல்கள் அப்படியே மொத்தமாக நான் கொடுக்கல. அறநூல்களில் 4 அடியாருக்குள்ளே என்னென்ன கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? அடுத்தது 4 மணி கடிகையில் என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது, அதாவது இன்டெப்த்தாக நம்ம போயிருக்கோம், சரிங்களா? இது உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் ஸ்கோரிங்க்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 175+ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரே வழி பொது தமிழையும் மென்டல் எபிலிட்டிலையும் 125ல் 115க்கு மேலே கிராஸ் பண்ணுறது தான். அது நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இந்த 3 பிடிஎஃப்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூடை பயன்படுத்துங்க, சரிங்களா? அதே மாதிரி இலக்கணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் மட்டும் போதாது. தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் முழுக்க இலக்கணம் தான். அதாவது நம்ம இலக்கண பகுதியில் சிலபஸில் இருக்கிறத அப்படியே தூக்கி எலிஜிபிலிட்டி பேப்பரில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15% தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த எலிஜிபிலிட்டி பேப்பரில் வர்றது எல்லாமே இலக்கணம் தான். அதை நான் இங்கே கொண்டே வரல. அது தனியாக ஒரு கம்பைலேஷனாக இருக்கும். அரௌண்ட் 2600 கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2200 அது எனக்கு சரியாக ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் அந்த கம்பைலேஷன் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் இந்த 3 பிடிஎஃப்பும் கோத்ரூ பண்ணிவிட்டு டைம் இருந்தால் நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கம்பைலேஷனும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் குரூப் 2A 2A வர்றதுக்குள்ளே அந்த இலக்கணத்தில் இருக்க கொஸ்டின்ஸையும் இந்த பகுதியாக இலக்கணத்தில் எலிஜிபிலிட்டி பேப்பரில் இருக்கிறதையும் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் இலக்கணத்தையும் கம்பைன் பண்ணி தர பார்க்குறேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட டைம் இல்லை, அதை நானே ஒத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள்.